அவருக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை பார்ப்போம் வாருங்கள். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் செல்ல பாதையை சமயம் பண்ணுங்கள். மலைகளும் குன்றுகளும் தகர்க்கப்படும், கோணலானவர்கள் நேராக்கப்படும், கரடு முரடானவர்கள் சீராக்கப்படும், பள்ளங்களும் மேடுகளும் சமமாக்கப்படும். கர்த்தருக்கு பயந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை காட்டுபவன் யார்? மரங்களின் வேறருகே கோடாலிகளை வைக்கப்பட்டு நல்ல கனி கொடாத மரங்கள் எதுவோ அது வெட்டுண்ட அக்னியிலே போடப்படும். போதகரே, உங்களிடத்தில் 2 அங்கிகள் இருந்தால் அதில் ஒன்றை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். அப்படியே போதனமும் இருக்குமானால் அதையும் பகிர்ந்து கொடுங்கள். என்ன செய்ய வேண்டும்? அநியாயமாய் யாரையும் குற்றப்படுத்தாதிருங்கள், உங்கள் வருமானத்திலே திருப்தியாயிருங்கள். நாங்கள் வரி வசூல் செய்கிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒருவரிடத்திலும் அளவுக்கு அதிகமாய் வரி வாங்காதிருங்கள். நீர் எங்களுக்கு கூறும், நீர்தான் வருகிற மேசியாவோ? ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் வனாந்தரத்திலே கூப்பிடுவதே சத்தமாயிருக்கிறேன். நானோ உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவர், அவர் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. பூச்சு கூட அவர் கையில் இருக்கிறது. கோதுமை நன்றாய் விளக்கி தன் களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவையேத அக்னியில் சுட்டரிப்பார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவரே, நாங்களும் உம்மண்டையில் வரும்படியாயிருக்க நீர் எவ்விடத்தில் வருவதென்ன? நினைவின்றி மகிழ்வேன். யாரை அங்க போறது? அமைதியா இருப்பா.
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவர் இடத்தில் அழைத்து வாருங்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஐயா, நான் பார்வை அடைய வேண்டும். பார்வை அடைய வேண்டும். பார்வை வந்துவிட்டது. வானம் தெரிகிறது, பூமி தெரிகிறது, என்னால் காண முடிகிறது. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட யாரனை தொட்டது? இடமிருந்து வல்லமை புறப்பட்டது. ஐயா, நான் தான் ஐயா தொட்டேன். நான் 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரியா இருந்தும் என் ஆஸ்தி எல்லாம் விற்றும் செலவழித்து என்னை ஒருவராலை சுகப்படுத்த முடியவில்லை என்று வேதனையோடு அழுது கொண்டு வந்தேன். அப்பொழுது பெருங்கூட்டமாக வந்து கொண்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்திலே சுகம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டேன். எப்படியாவது அந்த கூட்டத்தில் நுழைந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாது எனக்கு சுகம் கிடைக்கும் என்று எண்ணி உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன். தொட்ட மாத்திரம் சுகம் கிடைத்தது ஐயா. இனி உன் பணியை செய்வேன். இயேசு கதிரேன் என்னும் ஊருக்கு வந்தார். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. சிறு பிள்ளைகள் வேஷம் வேண்டாம், ஒரு அண்ணன் வேஷம் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட பொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, என்னை கஷ்டப்படுத்தவா வந்தேன். இடத்தில் அழைத்து இயேசுவே, என்னை விட்டுவிடும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இவரை விட்டு நீங்க தூரம் போ. போதகரே, இன்றைக்கு நீர் என்னோடு தங்கி இந்த போஜனம் பண்ணும்படியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அப்படியாகட்டும் சீமோனே. ஆண்டவரே, வருகிற ஒரு நீதானோ அல்லது வேற ஒருவரை காத்திருக்க வேண்டுமா என யோவான் சானகன் தங்களிடம் கேட்டவர் சொன்னார். நீங்கள் கேட்கிறதையும் பார்க்கிறதையும் அவரிடத்தில் சொல்லுங்கள். குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்பதை யோவான் சானிடத்தில் சொல்லுங்கள். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவான் சானகன் சேர்க்கதரிசி போல் இதற்கு முன்பாகவும் இருந்ததில்லை, இதற்கு பின்பும் வரப்போவதில்லை. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எலியா வந்தாயிற்று. தீர்க்கதரிசியாய் இருந்திருந்தால் தன்னை தொடுகிறவள் என்னால் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருக்க கூடுமே.
ஆண்டவரே, ஒரு இடத்தில் ஒரு காரியத்தை குறித்து சொல்ல வேண்டும். சொல்லும் ஆண்டவரே, அரியன் கேட்கிறேன். ஒரு எஜமான இடத்தில் என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே. ஐயா, என் பெயர் பேதுரு. நான் இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவன், பிரதான சீடன். நான் ஒரு மீனவன். கலிலேய கடற்கரை பகுதியிலே மீன்களை பிடித்துக் கொண்டிருப்பவன். ஒரு நாள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு மீன்கள் அகப்படவே இல்லை. அந்த வழியாக இந்த இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து என்னை பார்த்து வலைகளை ஆழத்தில் போடுங்கள் என்று சொன்னார். நான் மீனவன் என்பதனாலே நான் நன்கு அறிவேன். பகலிலே சூரிய ஒளியிலே மீன்கள் கரையருகே வராது, கடலுக்குள்ளே இருக்கும். இரவிலே நிலவின் ஒளியிலே மீன்கள் கரைக்கு வரும். அப்பொழுது வலைகளை போட்டால் எங்களுக்கு அநேக மீன்கள் கிடைக்கும். ஆனாலும் அவர் சொன்னார், அவர் சொன்னபடியே நாங்கள் அப்படியே ஆழத்தில் மீன்களை போட்டு வலைகளை போட்டோம். அநேக மீன்கள்